நெல்லை அருகே லாரி முனையம் பயன்பாட்டுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். லாரி முனையத்தை விரைவாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நெல்லை பேட்டை அருகே லாரி முனையம் பயன்பாட்டுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மூன்று ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் லாரி முனையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, மக்களுடைய கோரிக்கைகள் மேலும் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் ஷாம். நம்ம நிற்கக்கூடிய பகுதி திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பழையப்பேட்டை பகுதியில் நிற்கிறோம். பழையப்பேட்டை பகுதியில் நம்ம லாரி முனையம் சரியாக 3 வருடங்கள் ஆகியும் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் யாருக்கும் பயன்படாத அளவுக்கு திறந்து வைத்து அன்றைய தினமே மூடி வைக்கப்பட்ட நிலைமை தான் நம்ம காண முடிகிறது. தொடர்ந்து நீங்க இடத்தை பார்த்துருப்பீங்க. இந்த முனையம் 2 ஏக்கர், அதாவது இந்த முனையம் எதுக்காண்டினா நெல்லை பழையப்பேட்டை இடையிலான இணைப்பு சாலையில் மின்வாரிய அலுவலக அருகில கனரக வாகன முனையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெல்லை டவுன், நயினார்குளம் காய்கறி மார்க்கெட் மற்றும் அந்த பகுதியில் உள்ள லாரி சர்வீஸ் அலுவலகங்களில் லாரிகளை நிறுத்தி லோடு ஏற்றி இறக்குவதால டவுன் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் பேட்டையிலிருந்து லாரி முனையம் 2 ஏக்கருக்கு மேல 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த லாரி முனையம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த முனையம் 26/5/2023 அன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே பல வேலைகள் நடந்துட்டு இருந்திருக்குது. இது மட்டும் இல்லாத திறப்பு விழாவில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் நகர நிர்வாக துறை அமைச்சர் கே நேரு மற்றும் ராஜகன்பன் ஆகிய திறந்து வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் மொத்த வியாபார சந்தை செயல்படுவதற்கு வேண்டியான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அங்குள்ள வியாபாரிகள் செல்லும் வகையில், லாரி டிரைவர்கள் பயன்படுத்தும் வகையில் சமையல் அறை, கடைகள் மற்றும் குளியல் அறை மற்றும் குளிர்சாதன சேமிப்பு அறை, கழிப்பிட வசதி மற்றும் டிரைவர்கள் தங்குவதற்காக அறைகளும் அனைத்து வசதிகளும் கட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அழகிய வண்ணம் தீட்டப்பட்டு பளிச்சுன்னு காணப்பட வரைக்கிற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த லாரி முனையம் பொது பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டு சரியா 3 ஆண்டுகள் ஆகிறது. இதனால இதுவரைக்கும் லாரி முனையம் பயன்படுத்தப்படாமல் பூட்டியே கிடைக்கிறது. இதனால அங்குள்ள ஜன்னல்கள், கண்ணாடிகள் அனைத்தும் உடைந்து காணப்படுகிறது. மேலும் அந்த மக்கள் பயன்பாட்டிற்காக வாகன முனையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் பக்கத்தில் பழையப்பட்ட பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சார் வணக்கம், இந்த ஒரு 3 ஆண்டுகள் ஆகியிருக்குது. இந்த 3 ஆண்டுகள் இப்போ 2023 திறந்து வச்சாங்க. இந்த பயன்பாட்டு எப்படி இருக்கு? நீங்க பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இது என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறது? இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகுது. சட்டப்பேரவைத் தலைவர் 2 அமைச்சர்களும் தொடங்கி வச்சாங்க. திருநெல்வேலி மாநகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குன்னு ஒரே குறிக்கோளில் தான் இது தொடங்கி வச்சாங்க. கேரளாவிலேருந்து பிற மாவட்டங்களில் இருந்தும் லாரிகள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணங்க அதில் வருது. அதனால அவங்க நைட்டு திரும்ப போக முடியாத சூழ்நிலை முன்ன இருந்தால் அங்கங்கே லாரி நிப்பாட்டி அப்படியே தூங்கிடுதாங்க. இதனால் மற்ற வாகனங்கள் வரக்கூடியவங்க போக்குவரத்து நெரிசலில் அடிக்கடி விபத்துகளும் உயிரிழப்பும் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. அந்த காரணத்துக்காண்டி தான் இங்கே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் இது வரைக்கும் செயல்பாட்டுக்கு வரல. பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாமே அந்த கண்ணாடி கதவுகள் எல்லாமே உடஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது பார்க்கும்போது. அப்புறம் இங்கேருந்து இந்த பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லை சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் ஆகுது. இங்கேருந்து நம்ம 4 கிலோமீட்டர் தள்ளி தான் பஸ் ஸ்டாண்டுக்கே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இதை அந்த லாரி விற்பனை சந்தையை மாற்றலைன்னா கூட, நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஆகினா கூட இங்கே உள்ள மக்கள் பெருமளவு அவங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். இப்போ கடைகள் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்குது. அதை வாடகை விட்டால் கூட அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம மாநகராட்சிக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர், மேயர், துணை மேயர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் சார்பாக திருநெல்வேலி மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். ஷாம், கேட்டிருப்பீங்க, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோட கோரிக்கையும் அதுதான் இருக்குது. இங்க மெயினாக இருக்கக்கூடிய பழையப்பட்ட பகுதி, இங்க அதிக மக்கள் கூடக்கூடிய பகுதி. இந்த பகுதிக்கும் ஜங்ஷனுக்கும் 4 கிலோமீட்டர் இருக்கும். இது புதிய அந்த பழைய பேருந்து நிலையம் மாதிரி இந்த பேருந்து நிலையத்தையும் ஒரு பேருந்து நிலையமா அமைக்கணும் பொதுமக்கள் கோரிக்கை இருக்குது. ஷாம், சீக்கிரமாக இந்த பேருந்து நிலையமா ஆக்கணும், இல்ல லாரி முனையம் ஆக்கணும். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வசதியா இருக்குன்னு சொல்லி பொதுமக்களோட கோரிக்கை வைக்கிறாங்க. ஷாம்,
திறப்பு விழா கண்ட லாரி முனையம் பயன்பாட்டுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். லாரி முனையம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை பூட்டியே கிடப்பதாக அங்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் கேட்டோம். நெல்லைப்பேட்டையில் திறப்பு விழா கண்டு 3 ஆண்டுகளாக பூட்டியெடுக்கும் லாரி முனையம் பயன்பாட்டுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் நேரலை விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.